என் அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் மறந்தும் இருந்தும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கும் நியாய தீர்ப்பு நாட்கள் வரப்போகிறது. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நமக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிற நாளிலே தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நாளில் நாம் குற்றவாளிகளாக நிற்காதபடி நம்மை சீர்படுத்த, திருத்த, நம்மை சரிப்படுத்தவே கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு மாவீரனின் பட்டயத்திற்கு இணையாகவும் அதற்கு மேலாகவும் வல்லமை உள்ளது என்று சொன்னால், நம்மை நல்வழிப்படுத்தி அவருடைய வழியில் நடக்கவே கர்த்தர் எடுக்கிற முயற்சி என்றும் அவருடைய சித்தம் என்பதை நாம் உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் சித்தம் செய்வதே தேவனுடைய நோக்கமாக இருக்கு.